Hello students, இப்போ நம்ம class 12 accountancy chapter 3 sum number 3 discuss பண்ண போறோம். Sum number 3 Arun and Selvam are partners who maintain their capital accounts under fixed capital method. என்ன மெத்தட் கொடுத்திருக்கு? Fixed capital method. From the following particulars, prepare capital account of partners. இப்போ நமக்கு சம்மில் capital account of partners கேட்டிருக்கு. என்ன மெத்தட்னா fixed capital method. Fixed capital method முதல்லயே பார்த்தோம். Fixed capital methodனா எத்தனை accounts prepare பண்ணணும்? ரெண்டு அக்கவுண்ட், ஒன்னு கேபிட்டல் அக்கவுண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கவுண்ட். நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கேபிட்டல் ரிமைன்ஸ் பிக்ஸ்ட். அப்போ கேபிட்டல் பிக்ஸ்டா இருக்கணும்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் பண்றதுக்கு இன்னொரு அக்கவுண்ட் வேணும். அதுதான் கரண்ட் அக்கவுண்ட். ஸோ கேபிட்டல் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் ரெண்டு ஓபன் பண்ணணும். எப்படி ஹெட்டிங் எழுதணும்? கேபிட்டல் அக்கவுண்ட்னு ஹெட்டிங் போட்டுட்டு டபுள் பேஜ் எழுதணும். டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரெண்டு பார்ட்னர் கொடுத்திருந்தா ரெண்டு பேருக்கும் செப்பரேட் காலம். அருண், செல்வம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், அருண், செல்வம் போட்டுட்டோம். அடுத்தது கரண்ட் அக்கவுண்ட் கொடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? கேபிட்டல் ஆன் 1st January 2018. இது என்ன பேலன்ஸ்? ஓபனிங் பேலன்ஸ். ஓபனிங் பேலன்ஸ் எங்க வரணும்? கிரெடிட் சைடுல. கேபிட்டல் அக்கவுண்ட்ல ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான். ஒன்னு ஓபனிங் கேபிட்டல், another one is அடிஷனல் கேபிட்டல். இது ரெண்டு மட்டும் கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரணும். மத்த எல்லாமே கரண்ட் அக்கவுண்ட்ல. இந்த ஓபனிங் பேலன்ஸும் அடிஷனல் கேபிட்டலும் எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடுல. கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடுல, பை பேலன்ஸ் பி பை டின்னு எழுதணும். டேட் கொடுத்திருக்கு. ஸோ டேட் காலம்ல 2018 January 1, பை பேலன்ஸ் பி பை டி. அருணுக்கு 2,20,000, செல்வம்க்கு 1,50,000 கொடுத்திருக்கு. அதை எழுதிட்டோம். இது ஓபனிங் பேலன்ஸ். அடுத்தது கரண்ட் அக்கவுண்ட். அடுத்தது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல வரும்னு சொல்லியிருக்கோம். அது அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட எங்க எழுதணும்? கிரெடிட் சைட்ல. எப்படி எழுதணும்? பை பேங்க்னு. ஏன்னா என்ட்ரி பேங்க் டு அருண் வரணும். பேங்க் அதாவது நமக்கு மணி உள்ள வருது, அருண் கொடுக்கிறாரு. ஸோ பேங்க் டு அருண். அப்போ என்ட்ரி அருண் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல பை பேங்க்னு எழுதுவோம். அருண் நில் கொடுத்திருக்கு, செல்வம்க்கு 70,000 இருக்கு. ஸோ பை பேங்க்னு போட்டு அருணுக்கு நில், அடுத்து செல்வம்க்கு 70,000. இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் வரும். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். கிரெடிட் சைட்ல 2,20,000 2,20,000 இருக்கு. டெபிட் சைட்ல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பேலன்ஸ் என்னைக்கு பண்ணுவோம்? இந்த இயரோட கடைசி. இது January 1 ஆரம்பிக்கிறதுனால கடைசி டேட் December 31. அதே வருஷம் தான் 2018 December 31. 2 பேலன்ஸ் சி பை டி 2,20,000 2,20,000 எழுதிட்டோம். டோட்டல் போட்டுட்டோம். அடுத்தது இந்த 2 பேலன்ஸ் சி பை டிய பி பை டியா நெக்ஸ்ட் டேல வரணும். 2018 December 31க்கு அடுத்த நாள் 2019 January 1. ஸோ 2019 January 1க்கு இந்த 2 பேலன்ஸ் சி பை டி எவ்வளவோ அதை பை பேலன்ஸ் பி பை டியா கொண்டு வரணும். இந்த பேலன்ஸ் சி பை டிய பி பை டியா எழுதிடுறோம். அடுத்தது கரண்ட் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்கிறணும். கரண்ட் அக்கவுண்ட் ரெண்டு சைடு, டேட்டு, பர்டிகுலர்ஸ், ரெண்டு பார்ட்னர் அருண், செல்வம், ருபீஸ், டேட்டு, பர்டிகுலர்ஸ், அருண், செல்வம், கிரெடிட் எழுதிட்டோம். அடுத்தது இந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரண்ட் அக்கவுண்ட்ல வரணும். கரண்ட் அக்கவுண்ட் ஆன் 1st January 2018 4,250 டிஆர் 10,000 சிஆர் இருக்கு. அப்போ இது டெபிட் பேலன்ஸ், இது கிரெடிட் பேலன்ஸ். டெபிட் டிஆர் டெபிட் சைடு எழுதுங்க, சிஆர் கொடுத்திருந்தா கிரெடிட் சைடு எழுதுங்க. கரண்ட் அக்கவுண்ட் எந்த பேலன்ஸ் வேணாலும் வரலாம். கேபிட்டல் அக்கவுண்ட் தான் எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ். ஆனா கரண்ட் அக்கவுண்ட் மேபி டெபிட் பேலன்ஸ் ஆர் மேபி கிரெடிட் பேலன்ஸ் வரலாம். அப்போ கரண்ட் அக்கவுண்ட்ல எப்படி எழுதுறோம்? 2 பேலன்ஸ் பி பை டின்னு போடுறோம். டெபிட்னு கொடுத்ததுனால யாருக்கு டெபிட் பேலன்ஸ்? அருணுக்கு டெபிட் பேலன்ஸ், செல்வம்க்கு கிரெடிட் பேலன்ஸ். அப்போ 2018 January 1 2 பேலன்ஸ் பி பை டின்னு கரண்ட் அக்கவுண்ட்ல அருணுக்கு 4,250 டெபிட்னு கொடுத்ததுனால டெபிட் பேலன்ஸ், செல்வம்க்கு கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்ததுனால 2018 January 1 பை பேலன்ஸ் பி பை டி, செல்வத்துல கிரெடிட் பேலன்ஸ் எழுதிட்டோம். டெபிட் டெபிட் சைட், கிரெடிட் சைட். அடுத்தது இந்த அடிஷனல் கேபிட்டல் அக்கவுண்ட்ல எழுதிட்டோம். அடுத்தது வித்ட்ரூ ஃபார் பர்சனல் யூஸ். இது என்னது? டிராயிங்ஸ். டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் எங்க வரணும்? டெபிட் சைட்ல.
அப்போ டெபிட் சைட்ல 2 drawings எவ்வளவு 10,000 20,000. 2 interest on drawings 750 600. So 2 drawings 10,000 20,000 debit sideல 2 interest on drawings 750 600 எழுதிட்டோம். அடுத்தது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த 2018 இயர்ல ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சோ அதை 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அருணுக்கு 22,000, செல்வத்துக்கு 15,000. இது எங்க வரணும்? கிரெடிட் சைட்ல. அப்போ கிரெடிட் சைட்ல பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதலாம், இல்லனா பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு எழுதுறோம். இது ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்றோம்னா இந்த சாப்டர்லயே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் படிக்க போறோம். அதாவது பார்ட்னர்ஸுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படிங்கறது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்ல தான் தெரியும். அந்த ப்ராஃபிட்டை பிரிச்சு இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவுன்னு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ஜஸ்ட் போஸ்டிங் பண்ணிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டெபிட் டு அருண் கேபிட்டல் டு செல்வம்ஸ் கேபிட்டல்னு ஜேர்னல் இருந்திருக்கும். அதனால சம்மில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு போட்டிருப்பாங்க. நீங்க இதை எழுதலைனாலும் பரவாயில்ல, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 22,000 15,000 எழுதிருங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்கு. இதுவும் கிரெடிட் சைடு தான். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1100 750 எழுதிடலாம். கமிஷன் கொடுத்திருக்கு 6,900 நில். நம்ம கமிஷன் எங்க எழுதணும்? பை கமிஷன் 6,900 நில். அடுத்தது சேலரி கொடுத்திருக்கு. அருணுக்கு நில், செல்வம்க்கு 6,850. அதே மாதிரி பை சேலரின்னு போட்டு டேஷும் 6,850 எழுதிட்டோம். இப்ப எல்லா ஐட்டமும் கரண்ட் அக்கவுண்ட்ல எழுதியாச்சு. எழுதின பிறகு என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும் பொழுது நீங்க ஒவ்வொருத்தருக்கா பேலன்ஸ் பண்ணுங்க. இப்போ அருணுக்கு ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்றீங்க. அருணோட கிரெடிட் சைட்ல டோட்டல் 30,000 வருது. அருணுக்கு டெபிட் சைட்ல 15,000 வந்திருக்கு. 15,000 வருது. 30,000 கிரெடிட் சைட் டோட்டல். அப்போ 15,000 குறையுது. அத குறையிற சைடு டு பேலன்ஸ் சி பை டி. இது க்ளோசிங் பேலன்ஸ், இது பேலன்சிங் ஃபிகர். பேலன்சிங் ஃபிகர் 15,000 எழுதிட்டோம். இப்ப டோட்டல் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது செல்வத்துக்கு வாங்க. செல்வத்தை எல்லாத்தையும் டோட்டல் பண்றோம். 32,600 கிரெடிட் சைட்ல வந்திருக்கு. இங்க 20,600 டெபிட் சைட் டோட்டல் இருக்கு. 32,600ல 20,600 போயிடுச்சுன்னா 12,000. எங்க ஷார்டேஜ் வருதோ அங்க எழுதுங்க. 2 பேருக்கும் ஷார்டேஜ் இங்கதான் வந்திருக்கு. சோ இந்த பேலன்சிங் பிகர் எங்க குறையுதோ அந்த இடத்துல எழுதுறோம். சில நேரம் இங்க வரலாம், சில நேரம் இந்த பக்கம் கூட குறையலாம். அதனால ஒவ்வொருத்தருக்கா பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்னர் எடுத்துக்கணும். அருண் எடுத்துக்கிட்டு கிரெடிட் சைட் டோட்டல், டெபிட் சைட் டோட்டல் எங்க குறையுதோ அங்க டு பேலன்ஸ் சி பை டின்னு எழுதுறோம். அடுத்து செல்வத்துக்கு கிரெடிட் சைட் டோட்டல், டெபிட் சைட் டோட்டல் பண்ணிக்கிறோம். எங்க குறையுதோ அங்க டு பேலன்ஸ் சி பை டி எழுதுறோம். எழுதி முடிச்சிட்டு சி பை டின்னு இருக்கிறதுனால பி பை டின்னு எழுதிடணும். ஆப்போசிட் சைட்ல பை பேலன்ஸ் பி பை டி. அருணுக்கு 15,000, செல்வத்துக்கு 12,000 எழுதிடுறோம். இது பேலன்ஸ் பண்றது இயர் எண்ட்ல 2018 ஜனவரி 1, இது டிசம்பர் 31. பேலன்ஸ் பி பை டி எழுதுறது நெக்ஸ்ட் இயர், அதாவது இதோடைய அடுத்த நாள். அடுத்த நாள்னா 2019 ஜனவரி 1. இப்ப புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேட்டே போட்டிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டேட் போடல. ஏன்னா டிராயிங்ஸ் என்னைக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அத மாதிரி எல்லாம் கொடுக்கல. அதனால உங்க டேட் போடல. நீங்க இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. அதாவது பேலன்ஸ் பண்றது இயர் எண்ட்ல, இந்த பேலன்ஸ் சி பை டி பி பை டியா கொண்டு வர்றது நெக்ஸ்ட் டே அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எழுதலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பா டேட் போடுங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டேட் இல்லைனாலும் பரவாயில்லை. புரிஞ்சிருச்சா? ஓகே.